அனைவருக்கும் வணக்கம். நாடி சுத்தி பிராணாயாமம் என்ற வீடியோ பார்த்துட்டு சில பேர் இந்த பயிற்சியை அவங்களே முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் குரு துணை அவசியம். குரு இல்லாமல் நீங்கள் பயிற்சி செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இதில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். உடல் சம்பந்தமாகவும் ஏற்படும், மன சம்பந்தமாகவும் ஏற்படும். அதனால் குரு மூலமாக கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சரி செஞ்சு உடலையும் உங்களுடைய ஆத்மாவையும் சரி செய்வதற்கான பயிற்சி இதை கூட சேர்த்து சொல்லுவாங்க. என்கிட்ட ஃபோன் செஞ்சு அதிகமாக கேட்ட கேள்வி, ஐயா இந்த பயிற்சி செய்யும்போது என் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. உண்மை, இந்த பயிற்சி செய்யும்போது உடம்பு ஹீட்டு தான் ஆகும். காரணம் என்னென்னா, முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இயற்கையாக ஓடிக்கொண்டிருந்த பிராணனை உங்கள் வசப்படுத்துகிறீங்க. அதாவது இந்த பிராணன் அடங்க மனம் அடங்கும். மனம் அடங்கினால் குருவை பார்க்கலாம். குருவை பார்த்தா குரு மூலமாக இறைவனை காணலாம். இதுதான் இந்த சூட்சமம். இந்த யோக சாஸ்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரியும். அப்போ இந்த பிராணனை உங்கள் வசப்படுத்தினா உடம்பானது ஹீட் ஆகும். அப்போ குரு இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சில மூலிகளை கொடுத்து இந்த ஹீட் ஆகாமல் சமமாக செய்வாங்க. இந்த சமம் செய்யறதுக்கு பேர் தான் காயக்கல்பம்னு சொல்லுவாங்க. இந்த உடலில் காயக்கல்பமாக செஞ்சு அதன் பிறகு இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பலனை கொடுக்கும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சால் மூளைக்கு அதிக அளவு சுத்த ரத்தமும் பிராணசக்தியும் கிடைப்பதை நீங்கள் நல்லா உணருவீங்க. சிந்திக்கு திறனும் நல்லா கிடைக்கும். நாள் முழுவதும் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. உடல் மன இயக்கத்துக்கு ஆதாரமாக இடகலை பிங்களை நாடிகளில் சமமாக பிராணவாயு செலுத்துவதால் மன அழுத்தம் நீங்கும். கோபம் கட்டுப்பாட்டில் இருக்கும். நினைவாற்றல் அதிகரிக்கும். 72,000 நாடிகளும் தூய்மை பெறும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் என்ற வீடியோவை கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த பிராணாயாமத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பரை கொடுங்க. நான் எப்போ ஓய்வாக இருக்கிறேனோ அந்த டைம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நன்றி.